செயினுக்கு வந்து ஒரு 3500 600 போல் வரும். டாலர் வந்து 5800 தான் வருது. ஜஸ்ட் 9400க்கு நீங்கள் ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டாலர் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம கடையில் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ லைட் வெயிட்டில் செயின் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த டாலருக்கு வந்து 5800 மட்டும்தான் வருது. இதை ஒவ்வொரு பீஸுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். செயினில் வந்து இந்த 1/2 கிராம் செயினில் நிறைய வெரைட்டி இருக்காது, ஒரு பீஸ் தான் இருக்கும், ஒரே டிசைன் தான் இருக்கும். ஆனால் 1 கிராம் செயினுக்கு வரும்போது உங்களுக்கு 3-4 பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து 6700 வருது. 6700 ப்ளஸ் வந்து 3600னா 10300க்கு இந்த செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாலர் ப்ரைஸ் மட்டும் நான் சொன்னால் கூட போதும், இதோட ப்ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண போதும். ஒரு 3600 வந்து இந்த செயினோட ப்ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த செயின் தான் வேணும், கொஞ்சம் கூட ஹெவியாக வேணும், 1 கிராம் கிட்ட வேணும் அப்படின்னா ஒரு 6300 இந்த செயினுக்கு மட்டும் வரும். ஸ்டெட்ஸில் வந்து ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 8400லேருந்து நீங்கள் கம்மல் வாங்கிக்கலாம். அது ஒரு 10,000 ஒரு 12,000 ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல ஒரு பெட்டரான பீஸ் எடுக்கலாம். சென்னையில் வந்து ஃபினிக்ஸ் மால் உங்களுக்கு தெரியும்ல, வேளஞ்சேரியில் வந்து ஃபினிக்ஸ் மால் இருக்குது. ஃபினிக்ஸ் மாலில் வந்து ஸ்வா டைமண்ட்ஸோட ஷோரூமே இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் வேணாலும் எடுக்கலாம். இல்லை நம்ம வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு டைமண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து என்ன சொல்லுது, ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சா ஒரு பிராண்டிலிருந்து நீங்கள் வாங்க முடியும். இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி கூட எடுக்க முடியும். ஆக்சுவலாக இதுதான் கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்ச அந்த பீஸ் மாதிரி உங்களுக்கு IGS சர்டிஃபிகேட்டோட வரும். இந்த பிராண்டோட நேம் வரும், ஸ்வா டைமண்ட்ஸு. ஓகே, அப்புறம் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே. இதோட கலர் வந்து EF கலர் தான். இப்போ நம்ம மேக்ஸிமம் வெளியில் எல்லா இடத்துலையும் வந்து எந்த ஷாப்பில் நீங்கள் போனாலும் EF தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணால் வாங்கினவங்களுக்கு கரெக்டாக தெரியும். டைமண்டு கூட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ பண்ணுற மூடே இல்லை. நேற்றே வீடியோ போட்டிருக்கணும் நம்ம. ஆனால் என்னென்னா சென்னையில் வந்து அந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் 50% கஸ்டமர்ஸும் சென்னையில் இருந்து தான். அதனால் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே தோணலை ஆக்சுவலாக. அதனால் நேற்று வீடியோ பண்ண முடியல. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ பண்ணுறது. எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன சொல்கிறது, ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாரும் ஒரு ஒத்துழைமையில் இருக்க வேண்டிய டைம் தான். என்ன சொல்கிறது, நம்ம சென்னை கண்டிப்பாக வந்துடும். ஜனவரி ஒரு ஃபெப்ரவரிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அங்கே இருப்பேன். அந்த மாதிரி ஏதோ சிச்சுவேஷன் இனி வராமல் இருக்கட்டும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சைட்லேருந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக சென்னை மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா இது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளூட் வந்திருக்கு. இப்போது செகண்ட் டைம் என்னமோ நினைக்கிறேன். அதுவும் 40 வருஷத்துல என்னமோ வந்ததோட கொஞ்சம் ஹெவியான ரெயின் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போது எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா அந்த விஷயம் நமக்கு அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நிறைய கஸ்டமர் நம்ம வந்து இங்கேருந்து கூப்பிட்டு பார்த்தேன், நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் மொபைலும் சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு. நமக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கூப்பிட்டு பார்க்க சொல்லணும். ஓகே, பின்ன நம்ம ஷாப்போட மேட்ரு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குது. இப்போ அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டு ரிங் கலெக்ஷன்ஸு அப்புறம் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 1-2 கலெக்ஷன்ஸ் காமிச்சேன் நம்ம. இனி அதோட பேலன்ஸ் இருக்குது. நானும் அதுதான், எக்ஸிபிஷன் ஆக்சுவலாக சாட்டர்டேயோடு முடியும். ஆனால் வீடியோ பண்ணாமலும் இருக்க முடியாதுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இதில் மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கு நம்ம. ஸ்டெட்ஸில் வந்து ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 8400லேருந்து நீங்கள் கம்மல் வாங்கிக்கலாம். அது ஒரு 10,000 ஒரு 12,000 ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்ல ஒரு பெட்டரான பீஸ் எடுக்கலாம்.
ஒரு ஸ்டார்டிங்கில் டைமண்டில் ஒரு கம்மில் எடுக்கணும் அப்படின்னா 8400 கூட எடுக்கலாம். இது எல்லாமே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிற டைமண்ட் வீடியோ பாருங்கள். அதுலேயே நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கு. அதுவே வந்து ரொம்ப டைம் எடுத்தாச்சு, ஒரு 1 hour கிட்ட வந்துருச்சு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலாம் போல தோணுது எனக்கு. அப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது டைமண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்கை மட்டும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வாட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே ரிட்டர்ன் வேல்யூ. உங்களுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் இப்போ ஒரு 10,000க்கு நம்மக்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது 95,000 எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். சாரி 95 இல்லை, 9,500 ஓகே, 9,500 rupees உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். கேஷாக வேணும் உங்களுக்கு, இப்போ 10,000க்கு நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு டைமண்ட் பொருள் உங்களுக்கு கேஷாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 9,000 கேஷாகவும் கூட வாங்கிக்கலாம். மற்ற டைமண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 25%, 30% வரைக்கும் ப்ளஸ் பண்ணுறவங்கலாம் இருக்குது. அந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குது. நம்மளோடதுல உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் மற்ற எல்லாத்தோடையும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ மேக்ஸிமம் ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு கூப்பன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இதில் ஒரு வைர மோதிரம் வந்து உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களோட அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி இங்கே ஒரு பாக்ஸ் நம்ம வச்சுருக்கு, அந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். அதிலிருந்து நறுக்கெடுக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வைர மோதிரம் நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வீடியோவில் கனெக்ட் மிங்கிள் பண்ணி போட்டுருவேன், உங்களுக்கு பார்க்கலாம் யாருக்கு கிடைச்சது என்னங்கிறது எல்லாமே. அப்போ ஜஸ்ட் விசிட் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த கூப்பன் பின் பண்ணி இது ஃபில் பண்ணி போடலாம். அதுக்கு நீங்கள் பொருள் எடுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிபிஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஸ்டெட்டில் பார்த்துச்சு அப்படின்னா இப்போ ட்ராப்ஸ் டைப் ஸ்டெட் பாருங்கள், ஒரு 36,700 வருது இந்த பீஸு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ட்ராப்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 18,200 போல் வருது. இது ஒரு இயரிங் டைப்பு மாதிரி கொடுத்துருக்கு. இதுவும் ஆக்சுவலாக ரிங் டைப்பு தான். நான் ரிங்கில் போடணும்னு நினைக்கிறவங்க இருப்பில்ல, ஸ்டெட் மாதிரி இல்லாமல். இது ஒரு 16,900 போல் வரும், 16,900 போல் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், லைட்டாக இதில் ஒரு எம்ரால்டு டச் கொடுத்துருக்கு, எம்ரால்டோட ஸ்டோன் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு 3600 வருது இதுக்கு, 3600. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு 21,800 போல் வருது. இந்த ஒரு பீஸ் வந்து டேக் எல்லாமே கொஞ்சம் கீழே போய் கிடக்குதா, 38,000 வருது இந்த பீஸ். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு டைமண்ட் வந்து எல்லாருக்கும் போட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக இந்த பீஸஸ் எல்லாமே நீங்கள் எல்லாருக்கும் போடலாம். டைமண்ட் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஒரு கேரட்டுக்கு எல்லாம் மேலே போடுற அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தான் போடணும்னுலாம் சொல்லுவேன். இது எல்லாமே சின்ன 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 பீசஸ் தான், 2 சென்ட், 1 சென்ட், 3 சென்ட், 4 சென்ட் அந்த மாதிரி வர்றது மாதிரி ஐட்டம். அது இப்போ நீங்கள் 100 சென்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன ஸ்டோனுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராது. யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கேரட்டுக்கு மேலே நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும், தனி ஒரு ஸ்டோன் ஒரு கேரட்டுக்கு மேலே. அந்த மாதிரி ஒரு கேரட்டுக்கு தனி ஸ்டோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 1 lakhக்கு மேலேயே அந்த ஒரு ஸ்டோனுக்கு மட்டும் வரும். ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீசஸ் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். பெரியவங்க போடுற ஒரு டைப்பு, 36,000 தான் வருது. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு. இதோட ப்ரைஸும் வந்து ஒரு 23,500 வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த டிசைனு, ஆனாலும் டேகு வந்து உள்ளே போயிருக்கா. இது ஒரு 23,200 வருது. இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை டிசைன் சொல்கிறதுக்கு, ஆனாலும் ஓகே. அப்புறம் ஒரு குட்டி ஜிமிக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஜிமிக்கி. 39,800 வருது. இது 39,800. இந்த பீஸ் வந்து 39,300 வருது. இதை விட இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய ஸ்டோன்ஸும் நிறைய இருக்குது இதில். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 18,700 வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணி போகாமல் பாருங்கள் மேக்ஸிமம், ஏன்னா செயின் வித் டாலரோட உங்களுக்கு ஒரு 10,000க்குள்ளே ஒரு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் நான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு 2800 வரும், 20,800 போல் வரும். இந்த பீஸும் வந்து ஒரு 90,000, 19,000 ரூபா வரும். இது ஒரு 21,400 வரும் இந்த பீஸு. அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு ஹார்ட் டிசைன் பாருங்கள், 26 வருது. இது நிறைய இருக்குது, எல்லா பீஸஸும் காமிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் எக்ஸிபிஷன் ஆனதுனால தான் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே காமிக்குது. இந்த பீஸும் பாருங்கள்,
ஒரு 51,900 வருது இது. இப்போ இதோட ஒரு நெக்லஸ் இருக்குது. நம்ம நேற்று இதோட நெக்லஸை இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த ஸ்டெட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 62 வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் போட்டுட்டு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தா கூட உங்களுக்கு பெருசாக ஒன்றும் லாஸ் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இப்போ 60 வைங்க. 60 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3,000 மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ லெஸ் ஆகும். 62ல் உங்களுக்கு ஒரு 59,000 வந்து கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 37 வருது இந்த ட்ராப்ஸு. இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பீஸு பாருங்கள், டேகெல்லாம் கொஞ்சம் வெளியில் போட்டு வச்சுருக்கணும். இந்த பீஸ் வந்து 26 வருது. ஓகே, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா 042542255656 நம்மளுடைய லேண்ட்லைன் நம்பரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது 23,700 வருது. இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு பேட்டர்ன். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து ஒரு 37,800 வருது. இந்த பீஸ் வந்து ஒரு 59,400 வருது. இந்த ஒரு குட்டி ஜிமிக்கி பாருங்கள், 39,800 வருது. இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட நெக்லஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி கூட எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்மல், அதுக்கு தகுந்த மாதிரி நெக்லஸ் வேணால் செட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த நெக்லஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் நெக்லஸ். ஆனால் இது இப்போ ஒரு 1,13,600 வரும். 1,13,600 வரும் இந்த நெக்லஸ் மட்டும். நெக்லஸ் தனியாக காமிக்கிறேன்னு. இப்போ இந்த கம்மல் வந்து பாருங்கள், 30,700 தான் வருது. 30,700 வருது. ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ராப்ஸ் மாதிரி இப்படியே இருக்கும். அப்படியே ஸ்டிஃபாக இருக்க மாட்டா, இது இப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் பெரியவங்க போடுற டைப்பு தான். 55 வருது. இதுவும் பெரியவங்க போடுற மாதிரி ஒரு ஐட்டம். பெரியவங்கன்னா யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பெரியவங்களுக்குன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு அந்த மாதிரி வந்ததுனால சொல்கிறேன். இது ஒரு 4800 வரும். 40,800 வரும். இந்த பீஸ் பாருங்கள், ஒரு லீஃப் அந்த மாதிரி 26,900 போல் வருது இது. அப்புறம் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ஒரு 2 லீஃப் நிற்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 28,800 வருது. இது 21,800 வருது. இது ஒரு 21,400. இது 23,300. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த கார்டு வரும், ஜஸ்ட் சர்டிஃபிகேட். இது வந்து ஆக்சுவலாக இதோட சர்டிஃபிகேட்டு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஐஜிஎஸ் சர்டிஃபிகேட்டோட வரும். இந்த பிராண்டோட நேம் வரும், ஸ்வா டைமண்ட்ஸு. ஓகே, அப்புறம் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே. இதோட கலர் வந்து இஎஃப் கலர் தான். இப்போ நம்ம மேக்ஸிமம் வெளியில் எல்லா இடத்துலையும் வந்து எந்த ஷாப்பில் நீங்கள் போனாலும் இஎஃப் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணால் வாங்கினவங்களுக்கு கரெக்டாக தெரியும். டைமண்டு கூட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இஎஃப் கிளாரிட்டி தான், கலர் வந்து இஎஃப் நம்ம அதுதான் கொடுத்துட்ருக்கு. கிளாரிட்டி வந்து விவிஎஸ். இப்போ நீங்கள் வாங்கினா டைமண்டில் இந்த மாதிரி கார்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதே தான் அதில் எழுதியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து ஐஜிஎஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இது வந்து ஐஜிஎஸ் சர்டிஃபிகேட்டு, இன்டர்நேஷ்னல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டோடது. ஓகே, இது எல்லாத்துக்கும் இந்த கார்டு கொடுப்பேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். ஓகே, இது இப்போ கார்டு இது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லை. இந்த கார்டு நீங்கள் அதுக்கு இந்த கார்டோட சேர்த்து கொண்டு வந்தால் கூட நம்ம அதை மெயின்டைன், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் அதில் போனால் கூட, ஒரு 2 சென்ட் வரைக்கும் ஸ்டோன்ஸ் மிஸ் ஆனால் கூட நம்ம வந்து அது உங்களுக்கு சார்ஜ் இல்லாமலே நம்ம பண்ணி கொடுப்பேன். இதில் வந்து டேட் எல்லாம் எழுதி கொடுப்பேன், இந்த டேட்டில் நீங்கள் வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இதில் மெயினாக வந்துட்டு என்னென்னா, நீங்கள் டைமண்டுக்கு பில்லு கொடுப்பேன், ஜிஎஸ்டி பில்லு கொடுப்பேன். அந்த பில்லு கூட நீங்கள் எடுத்து வைக்கணும்னு இல்லை. ஆனால் இந்த கார்டு கம்பல்சரி எடுத்து வைக்கணும். நீங்கள் டைமண்டு ரிட்டர்ன் பண்ணும்போது கம்பல்சரி இந்த கார்டு எடுத்து வைக்கணும். இந்த கார்டு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லை, கார்டு வேணும் கம்பல்சரி. கார்டு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அது நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்குங்கிறது கரெக்டாக தெரியும். இல்லாட்டி பின்ன அதோட கோடு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதோட ரேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, 2400 வருது. இதுவும் வந்து அது கம்மல் தான், ட்ராப்ஸ் இல்லை. 2400. இந்த ரிங்கு நீங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலாக ஸ்வா டைமண்ட்ஸோட பிராண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ரிங்கு தான். இதுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்டு கிடச்சிருந்துச்சு. ஓகே, இதில் ஒரு 24,679 ஸ்டோன் வச்சுட்டு இந்த ரிங்கை க்ரியேட் பண்ணதுக்கு தான் அது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கிடச்சிருக்கு. அந்த பிராண்டிலிருந்து தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக காமிச்சேன். நம்ம வாங்குற பொருள் வந்து ஒரு பிராண்டடா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால சொன்னேன். அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள்,
இது ஒரு ட்ராப்ஸ் டைப் இல்லை, கமல் டைப்பு தான். ஒரு 24,000 போல் வரும். இந்த பீஸும் பாருங்கள், ஒரு 23,600. இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 25,900 வருது. இது ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு அம்பரல்லா டைப்பில் கொடுத்துருக்கு, பேபிஸ்க்கெல்லாம் போடுற மாதிரி. இது வந்து ஒரு 8,500 வரும். இந்த பீஸ் பாருங்கள், 3,400 வருது. இது இப்போ நம்ம காமிச்சல அதே மாதிரி இது சேம் பீஸ் தான், சேம் பீஸு. இதுவும் சேம் தான். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ஒரு 14,900 வருது. இதுவும் சேம். ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கமல் மாதிரி நீட்டான ஒரு பீஸ் இது. அதனால் நிறைய பீசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் 3-4 பீஸ் இருக்குது. இதுவும் அதே ப்ரைஸ் தான், 2,400 வருது. இது பாருங்கள், சின்ன ஒரு ரவுண்டில் சென்டரில் மட்டும் ஒரு 6 ஸ்டோன் என்னமோ வச்சுருக்கு. ஒரு 18,100 வருது. இது இப்போ நம்ம பார்த்த சேம் பீஸில் வந்து கொஞ்சம் பெரிய பீஸு 30,700 வருது. இது வந்து 21,400 வருது. இந்த பீஸ் 24,000 வருது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது 32 வருது, 32,000. இதில் சென்டரில் வந்து ரூபி ஸ்டோன் வச்சுருக்கு. ஓகே, மாணிக்கம் அப்படின்னு சொல்கிற ஸ்டோன் தான் ரூபி ப்ளஸ் டைமண்டு. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது. அப்புறம் இது ஒரு குட்டி கம்மல், பேபிஸ்க்கெல்லாம் போடலாம், பெரியவங்களுக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11,500 வருது. இது ஒரு ட்ராப்ஸ் டைப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டான பீஸ் தான் இது. இது ஒரு 39 வருது. இது பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கு. இது ஏன் சென்டரில் ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த ஒயிட் அண்ட் ரெட்டு நல்ல ஒரு காம்பினேஷன், மாணிக்கம் இந்த டைமண்டும் நல்ல காம்பினேஷன். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இதில் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோன் இங்கே போட்டுருச்சு அப்படின்னா இந்த கம்மலோட ரேட்டே வேறு மாதிரி ஆகும். இது இப்போ ஒரு 57,000 தான் வருது. பதிலாக இங்கேயும் வந்து டைமண்ட் ஸ்டோன் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒன்றுக்கு மேலே போகும். அதனால் பட்ஜெட்டுக்குள்ளே நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ நம்ம காமிச்சல உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு கிடச்ச ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு காமிச்சேன். இதில் வந்து நிறைய இதோட செட்டே இருக்குது, ஸ்டெட்டு, ரிங்கு, டாலரு, நிறைய பீசஸ் இருக்குது இதில். ஜஸ்ட் இதோட ஸ்டெட்டு மட்டும் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க, 1,12,500 வருது. இது ஆக்சுவலாக இதுதான் கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்ச அந்த பீஸு. ஆனால் இந்த மாதிரி கிடையாது, அது நல்ல வேறு மாதிரி சூப்பரான ஒரு டிசைன். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு 19,000 தான் வருது. சூப்பராக இருக்கும். இது அதோட சூப்பராக இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஜே டைப்பு மாதிரி கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 49,900 வருது இது. அப்புறம் இது ஒரு குட்டி கம்மல், பேபிஸ்க்கெல்லாம் போடுற மாதிரி, பெரியவங்களுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஆஃபீஸ் வேறு இல்லை காலேஜுக்கெல்லாம் போகிறவங்க கூட சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. 10,000 தான் வருது, 10,600 தான் வருது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் டபுள் ஹார்ட்டு 16,700. ஓகே, கீழே வந்து பிளைனாக கொடுத்து மேலே சைடில் மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஒரு 19,000 தான் வருது. இந்த ட்ராப்ஸ் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஒரு 48 வருது, 48,700 போல் வருது. இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் ட்ராப்ஸ் டைப்பு, 22,300 தான் வரும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது கஸ்டமைஸ் வந்துகிட்டே இருக்கா, அதனால 3 பேடு இப்போ நம்ம முடிச்ச 4 பேடை கொடுத்துட்டேன். நான் அவங்க பார்க்கணும் சொல்லிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ண வச்சுருந்து. இது ஒரு 13,400 வருது. இந்த பீஸு நல்ல க்யூட்டான ஒரு ஐட்டம் தான். இதை பாருங்கள், இது அதை விட சூப்பராக இருக்கும். 18,000 வருது, 19,000 வருது, சாரி 19,000 வருது. இதை நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எப்போது ஒரு 3 மாதம் கழிச்சா எப்போ வர மாதிரி இருந்தால் கூட அந்த பீஸ் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று ஜஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பீஸ் வேணும்னு சொன்னால் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலாக ஒரு பிடிஎஃப் கூட இருக்குது. அந்த பிடிஎஃபில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3,000க்கு மேலே டிசைன்ஸ் இருக்கும் ஸ்டெட்ஸில் எல்லாம். அதில் உங்களுக்கு எந்த பீஸ் வேணால் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அவ்வளோ 3,000 பீஸ் இதெல்லாம் ஸ்டெடியில் வைக்க முடியாதில்ல, நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 1,000 பீஸ் கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கும் மேலேயும் பார்க்கணும் அப்படின்னா கூட ஆப்ஷன் இருக்குது. பிடிஎஃபில் உங்களுக்கு நல்ல பக்காவாக நல்ல கிளியராக அந்த ப்ராடக்டட் ஃபுல் டீட்டெயிலோடு உங்களுக்கு தெரியும். இந்த பீஸ் வந்து 19,000 வருதுன்னு சொன்னேன். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு, 17,200 வருது. இந்த பீஸ் ஒரு 14,200 வருது. இதை பாருங்கள், ஒரு 22,800 போல் வருது. இந்த பீஸ் வந்து 21,600. இது வந்து நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்தாலும் 3 மாதம் கழிச்சு வந்தாலும் இதே ப்ரைஸ் தான் இருக்கும், ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகாது. 21,300 போல் வருது. இது வந்து
7800 வருது. ஓகே, நல்ல ஒரு சிம்பிளான ஒரு பீஸ் தான். அப்புறம் இந்த ஒரு ஹார்ட் ஷேப்பில் 32,000. இந்த ஹார்ட் வந்து 22 வருது. இது பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு டிசைன். 39,300 வருது. குட்டி ட்ராப்ஸ் பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சூப்பரான ஒரு பீஸு. டைமண்டிலெலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக போடுறதுக்கு குட்டியாக ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். டைமண்டில் ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸிபிஷன் சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே முடிஞ்சால் கூட நீங்கள் வந்தாலும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எப்போதும் அவைலபிளாக இருக்கும். டைமண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது ஒரு 15,700 தான் வருது, ரொம்ப கம்மியான ரேட்டு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 18,100 வருது. இந்த பீஸ் பாருங்க, 18,800 வருது. இது ஒரு 26,800. இது ஒரு 19,800. நான் ஒவ்வொரு பீஸும் ரேட்டோட சொல்றது உங்களுக்கு இங்க வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அப்புறமே நீங்க வர மாதிரி இருந்தா கூட, ஓ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, இவ்வளோ பட்ஜெட்ல இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு தான் 19,000 ரூபா வருது. 23,300 வருது. இது கியூட்டான ஒரு ஐட்டம் தான். கீழே ஒரு ட்ராப்ஸ், மேலே நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 22,500 வருது. இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு பீஸு, 20,700. இந்த ட்ராப்ஸ் வந்து 59,400 வருது. கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கு. இது வந்து 32,400. இது வந்து 2700 வருது. இது அந்த ட்ராப்ஸ் டைப்பு. 23,300 வருது. அதே மாதிரி ஒரு பீஸ், சேம் பீஸ் தான். ஏன்னா சில பீசஸ் எல்லாம் வந்து அதே பீஸே தான் கேட்பாங்க, அதனால அதிலே வந்து 2-3 பீசஸ் வச்சிருப்பேன். இது 23,300 வருது. இது வந்து ஒரு 19,000 ரூபா வருது. 29,600 வருது. 29,600 ரெண்டும் சேம் தான், சேம் பீஸ். இதுவும் நல்ல க்யூட்டான ஒரு பீஸ் தான். இப்போ ஜென்ஸுக்கு இயரிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நீங்கள் இதில் இந்த மாதிரி கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிளாக வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 19,400 வருது இந்த பீஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஓகே, அப்புறம் இந்த ஒரு செக்ஷன், இந்த ஸ்டெட் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். 20,600 தான் வரும். ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பீஸ் பாருங்கள், ரவுண்டில். அது ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு. ஒரு 17,600. இது நவரத்னா செட்டு மாதிரி போடணும் அப்படின்னா இந்த பீஸ் பாருங்கள். இது ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான், 42 தான் வருது. ஒரு ரிங் எடுக்கணுனாலும் உங்களுக்கு எப்படி போனாலும் நான் சொன்னால ஒரு 75,000-80,000 கண்டிப்பாக, 80,000 ரூபா கிட்ட கண்டிப்பாக வரும். ஒரு டைமண்ட் செட்டு ரிங்கோட எடுக்கணும் அப்படின்னா 70 ரூபா கம்பல்சரி ஆகும். ஆனால் 42க்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்புறம் குட்டி ஒரு கம்மல் பாருங்கள், 13,300. அப்புறம் இந்த ஒரு டிசைன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சூஜி நூலுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தேன், த்ரெட்டர் இயரிங்னு சொல்லுவேன். இது அப்படியே வந்து நம்ம காது ஹோலுக்குள்ளே அப்படியே போட்டு அப்படியே போட மாதிரி ஜஸ்ட் போட்டு காமிக்கிறோம். இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது இப்படியே நம்ம போட்டு வச்சிருக்கு. காதுக்குள்ளே அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கு. இந்த பீஸ் நிறைய டைம் கோல்டில் காமிச்சிருக்கும், அதே மாதிரி டைமண்டில். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கரண்டெல்லாம் வராது. யாரோ டவுட்டு கேட்டிருந்த கரண்ட் வருவாங்க, கண்டிப்பாக கரண்ட் வராது. அது வெயிட் இருக்குது, கீழே அப்படியே தூங்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு பெருசாக காது பெரிய ஹோலாக இருக்கிறவங்களா இருக்கணும் கரண்ட் வரதுக்கு, மற்றபடிக்கெல்லாம் கரண்டெல்லாம் வராது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதோட வீடியோ தனியாக நம்ம போட்டிருக்கு, சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே இருக்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கு. இதோட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஜஸ்ட் 6 கிராம் தான் வரும் இந்த பீஸு, 2 லைனில். சூப்பரான டைமண்ட் கிடையாது, இது சூப்பரான ஒரு ஐட்டம். இது ஒரு 25,700 தான் வரும் உங்களுக்கு, 25,700. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், ஒரு 17,000 தான் வருது. குட்டி கம்மல், சின்ன ஒரு ட்ராப் இருக்குது கீழே. இதுவும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கம்மல், ஒரு 18,100 போல வரும். இது பாருங்க, 22,000 தான் வரும். அப்புறம் இந்த பீஸ் வந்து 32 வருது. இது வந்து 13,800. 28,600 வரும், 20,800. இது நம்ம சொல்லியிருக்கு. அப்புறம் பெண்டன்ஸ் பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, சூப்பரான கலெக்ஷன் சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக எலிகண்டான டிசைன்ஸு எல்லாமே நான் எடுத்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ எல்லாமே வந்து
ரொம்ப ஹையாக இருக்கும். மற்ற எந்த பிராண்டோடையும் ஹையாக வந்து ஸ்வா டைமண்ட்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. 95% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. 90% இப்போ 10,000க்கு 9,000 ரூபா உங்களுக்கு கேஷாக வாங்கிக்கலாம். இல்லை இப்போ கேஷாக வாங்கலை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்னா கூட உங்களுக்கு 9,500 வந்து 10,000க்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். 10,000ஓட ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் 9,500 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். நெக்லஸ் கூட பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ப்ரைஸஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ வருங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த வந்த கலெக்ஷன்லேருந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் கிட்ட போயிருக்கு நமக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 8 நெக்லஸ் 9 நெக்லஸ் என்னமோ தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஆனால் இருக்கிற பீசஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக எலிகெண்டாக இருக்குது. டாலரில் பாருங்கள், இந்த பீசஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ஒரு பீஸ் வந்து எப்படின்னா, ஒரு சைடில் மட்டும் ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கு. சென்டரில் ரூபி ஸ்டோனாக ஒரு 26,500 வருது. இந்த பீஸ் பார்த்துச்சு அப்படின்னா சின்ன ஒரு வித்தியாசமாக கொடுக்குது. கீழே வந்து அதே மாதிரி டிசைன் தான், கீழே வந்து பிளைனாக கொடுத்துட்டு மேலே வந்து அந்த கவர் பண்ணியிருக்கு. இது 2800 தான் வருது. இது வந்து 26,500 வருது. ஏன்னா இது 2800 தான் வருது. அதிலே வந்து கலர் சேஞ்ச் வேணுன்னா இந்த மாதிரி இருக்குது. 2800 தான். இந்த சேம் பீஸு கலர் சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து அப்படியே செயினுக்குள்ளே அப்படியே போடுற மாதிரி ஒரு ஐட்டம். இதுக்கு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிடையாது. சும்மா செயினுக்குள்ளே அப்படியே போடுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட வெயிட் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 25,000. இது எல்லாமே நான் செண்டு எல்லாமே எடுத்து சொல்லலை. நீங்கள் டேக் பார்க்கும் உங்களுக்கு தெரியல. நான் ப்ரைஸ் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கு டேக் பார்த்துருப்பேன். அதில் செண்டு இருக்குது, கோல்டு வெயிட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் நான் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இது எல்லாமே பீஸ் ரேட் ப்ராடக்ட் தான். அதனால தான் நான் அதோட எவ்வளோ செண்டு இருக்குது ஒன்றுலையும் நல்லா மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறது. இது வந்து 19,100 தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூபி ப்ளஸ் டைமண்டில் இது 12,900 வருது. இது ஒரு 23 வருது பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். அப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ பெருசு ரேட்டு பெருசாக இல்லை, ரேட்டு ஒரு மீடியமாக தான் இருக்குது. 33,900 இருக்குது. 33,900 ஒரு 19,400 இந்த ஹார்ட்டு 19,400 தான் வருது. அப்புறம் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஒரு செயினோட சேர்த்தியே எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாலர் எடுக்கும்போது இந்த ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. இந்த செயினோட ப்ரைஸ் சொல்கிறேன் நான் எவ்வளோ வருதுன்னு. ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த டாலரோட ப்ரைஸ் வந்து 7,800 வருது. அப்புறம் இந்த செயின் பாருங்கள், இது வந்து 18 கேரட்டே தான் இந்த செயினும். இப்போ டைமண்ட் எல்லாமே 18 கேரட்டில் தான் மேக்ஸிமம் வரும், உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த செயின் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம் தான். இது 900 மில்லி தான் வருது இந்த செயினோட வெயிட்டு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு செயினும் சேர்த்து நீங்கள் எடுத்தாலும் இந்த செயின் வந்து 6,300 வருது. இந்த டாலர் வந்து 7,800. அப்போ உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு 14,100க்கு ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டாலர் எடுக்கலாம். ஓகே, இதை வந்து ஹெவி தான், நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இதே வந்து கொஞ்சம் கூட கம்மியாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வரும். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி செயின் வரும். இது வரும்போது உங்களுக்கு 1/2 கிராமோட செயின். இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செயின் கூட இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் பாருங்கள், நான் $1 வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டாலர் நீங்கள் எடுத்தால் இந்த செயின் வந்து உங்களுக்கு 1/2 கிராம் வருது. 1/2 கிராம் வரும்போது ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 3,500 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும் இந்த செயின். ப்ளஸ் டாலரு ஒரு 7,800 வருது. மொத்தம் ஒரு 11,300க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டாலர் எடுக்கலாம். கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செயின் ப்ளஸ் டாலர் உங்களுக்கு டைமண்ட் டாலர் வந்து 11,300க்கு. இதோட ப்ரைஸ் சொன்னேன். யூடியூப் பார்த்துட்டு தான் நம்ம அந்த நவரத்னா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தோம். கலெக்ஷன்ஸ் ஓகே, எதிர்பார்த்த விட ஒரு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபை தான். ஓகேக்கா, தேங்க்யூக்கா. ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ராஷ்டி ஃப்ரம் உடுமல்பேட். ஸோ உடுமல்பேட்லேருந்து வந்திருக்கோம் டு நவரத்னா ஜுவல்லர்ஸ் இன் மேட்டுப்பாளையம்.
ஸோ த கலெக்ஷன்ஸ் ஹியர் ஆர் ரியலி டேம் குட். ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது. வித் யூ குட் see வெரி வெல். இந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வேறு லெவல் கலெக்ஷன்ஸாக இருக்குது. யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் கோல்ட். அண்ட் மோர் ஓவர் இதோட ஃபினிஷிங் அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுமே இட் இஸ் ஆஃப் வேரியஸ் டிசைன்ஸ் அண்ட் யூனிக் ஸ்டைல்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் லைக் அ ஃபேஷனபிள் ஓரியன்டட் பர்சன் யூ கேன் கம் ஹியர் அண்ட் பர்ச்சேஸ் யுவர் ஓன் யூனிக் ஸ்டைலிஷ் ஜுவல்லரி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டு கம் டு நவரத்னா ஜுவல்லரி. இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமாம், அது நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் தான் எடுத்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக போங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுறேன். ஸோ நவரத்னா வீடியோஸ் எப்பயுமே நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் பேசிக்லி இவங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ ஜப்பானில் இருக்கும்போது இங்கே கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்ட்டே வந்தது ஆக்சுவலி. ஸோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்னோட பேர் உமா, நம்ம பெங்களூர்லேருந்து வரோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் வெறும் ஒரு முல்லை முட்டை ஹாரம் வாங்குறதுக்கோசரம் வந்தோம். இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தால இவ்வளோ ஸ்டாக்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். சர்வீஸ் பெஸ்ட் சர்வீஸ். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், நான் கரெக்டாக போட்டு காமிக்கல, ஜஸ்ட் அதுக்குள்ளேயே அப்படியே வச்சுருக்கு. இந்த செயினும் இந்த ஒரு டாலரும் நீங்கள் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு செயினுக்கு வந்து ஒரு 3500 600 போல் வரும். டாலர் வந்து 5800 தான் வருது. ஜஸ்ட் 9400க்கு நீங்கள் ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டாலர் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம கடையில் மட்டும்தான் அது சாத்தியமாகும். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ லைட் வெயிட்டில் செயின் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த டாலருக்கு வந்து 5800 மட்டும்தான் வருது. இதை ஒவ்வொரு பீஸுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். செயினில் வந்து இந்த 1/2 கிராம் செயினில் நிறைய வெரைட்டி இருக்காது, ஒரு பீஸ் தான் இருக்கும், ஒரே டிசைன் தான் இருக்கும். ஆனால் 1 கிராம் செயினுக்கு வரும்போது உங்களுக்கு 3-4 பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து 6700 வருது. 6700 ப்ளஸ் வந்து 3600னா 10300க்கு இந்த செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாலர் ப்ரைஸ் மட்டும் நான் சொன்னால் கூட போதும். இதோட ப்ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண போதும். ஒரு 3600 வந்து இந்த செயினோட ப்ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த செயின் தான் வேணும், கொஞ்சம் கூட ஹெவியாக வேணும், 1 கிராம் கிட்ட வேணும் அப்படின்னா ஒரு 6300 இந்த செயினுக்கு மட்டும் வரும். அப்படி கூட நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம். அது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்கள், கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா இந்த டாலரு ப்ளஸ் இந்த செயின் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டாலருக்கு வந்து 8100 வருது, செயினுக்கு ஒரு 6300, ஒரு 14400க்கு நீங்கள் இந்த செயினும் இந்த டாலர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த செயின் வேண்டாம், இனியும் கொஞ்சம் கூட பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னா பாருங்கள், இதுவே போதும். இதுக்கு இந்த செயினே போதும். இந்த டாலருக்கு பாருங்கள், இந்த செயினும் இந்த டாலர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 8100 ப்ளஸ் 3600 11700க்கு நீங்கள் இது ரெண்டும் வாங்கிக்கலாம். ஓகே, இதோட கம்மியிலும் நம்மக்கிட்ட டாலர் இருக்குது. டாலர் வந்து ஸ்டார்டிங் நம்ம சொன்னல அந்த ப்ரைஸ்லேருந்து டாலர் இருக்கும். இனி இந்த ஒரு டாலர் பாருங்கள், இது ஒரு 6700 ரேஞ்சு வருது. இது வந்து ஒரு 8100 போல் வருது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக தான் செயின் வச்சு காமிச்சிது. அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து இது பாருங்கள் 5800 தான் வருது. பாருங்கள், ஓன்லி 5800. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இது சிம்பிளாக இருக்கும். இது வந்து 8800 வருது. இது 7300, 5300, 7500. இது வந்து ஒரு 7800. இது பாருங்க, ஜஸ்ட் 12400 வருது. இதுவும் வந்து எம்ஆர்பி வரல, இதில் டேக்லைன்மோ சம்திங். அப்புறம் இந்த பீஸ் பாருங்க 8100. இது நம்ம சொன்னது தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள் 11200 வருது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 26 வருது. பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதில் கூட நீங்கள் இந்த 1 கிராம் செயினை போட்டால் கூட போதும்.
ஓகே, இது நான் அவ்வளோ வெயிட்டெல்லாம் வராது, டாலரு 1 கிராம் தான் வரும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு நீங்கள் எடுக்கலாம். கிஃப்ட் பர்பஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். கிஃப்ட்டுனா நான் அவுட்டரில் நம்ம ரிலேஷனுக்கு கொடுக்கறது சொல்ல, நம்ம ஓன் யூஸுக்கு நமக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு 10,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு செயின் 10,000க்குள்ளே எடுக்கலாம். செயின் வித்து ஒரு பெண்டனோட எடுக்க முடியும். 7,500 தான் வருது இது. அப்புறம் இதில் பாருங்கள், இந்த பீஸ் பாருங்கள், 9,200 9,200. இது பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுருக்கு. 5,400. இது வந்து 5,900. இதுவும் வந்து 5,400 தான் வருது. சிம்பிளாக இருக்கும். இது வந்து 12,200 வருது. இது வந்து 5,100 தான் வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், 10,000. நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 5,800. இது 13,700 வருது. இந்த பீஸ் பாருங்கள், 9,900 9,200 5,800 9,900. இது வந்து 9,900. இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட கம்மல் நம்ம காமிச்சு உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் செக் பண்ண தெரியும். இது வந்து 13,100 வருது. 11,200. இந்த பீஸும் பாருங்கள், 8,200. 10,100 வருது. இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் கொடுத்துருக்கு. ஹார்ட்டு சென்டரில் இது கொடுக்காம சைடில் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 10,100 வருது. இந்த ஒரு பீஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி, இல்லாட்டி ஹஸ்பண்டுக்கு கூட பேசி ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி ஒன்று ஒரு டைமண்டு வாங்க வைக்கணும் அப்படின்னாலும் நல்ல ஒரு பட்ஜெட்டில் தான் இருக்குது. அது வந்து 10,100. இது ஒரு 6,300. அப்போ ஒரு 16,400க்கு இந்த ஒரு அழகான ஒரு செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். டெய்லி வேர். இந்த செயின் கட் ஆகாது, டெய்லி வேர். ஏன்னா 18 கேரட்டு தான், அதனால் உங்களுக்கு சீக்கிரம் அத்தெல்லாம் வராது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 7,600 வருது. ரேட் எல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் இந்த ரேட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் இதே ப்ரைஸ் தான் வரும். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது 8,900 வருது. இந்த பீஸ் வந்து 5,800. நான் இவ்வளோ டீட்டெயில் கொடுக்கறது ஏன்னா, ஒவ்வொன்றும் டீட்டெயில்னு சொல்ல முடியாது, ஒவ்வொன்றும் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா, இந்த பட்ஜெட்டில் இருந்தால் எனக்கு வாங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொன்று எடுத்து காமிக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பட்ஜெட் செட் ஆகும் அப்படின்னா அந்தந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வாங்கிக்கலாம். 14,300 வருது இந்த பீஸு. இனி நெக்லஸ்ஸு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டு ஒன்று பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்டெட்டு ப்ளஸ் ஒரு டாலரு. இதோட பிரேஸ்லெட்டும் வருது தனியாக. அது நம்ம தனி வீடியோவில், இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கு, நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 27,700 வருது இந்த கம்மல், ரூபி ப்ளஸ் டைமண்டோட. இதோட டாலர் வந்து 23,500 வருது. இது வந்து கம்மலே வந்து உங்களுக்கு 27,800 தான் வருது. 2 பீஸ் வருது. ஆனால் டைமண்ட் மட்டும் உங்களுக்கு இது மட்டும் டாலர் மட்டும் 23,500 வருது. ஏன்னா பெருசாக இருக்குது, கம்மல் கொஞ்சம் சிறுசாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருப்பேன். ஓகே, அதனால தான். நெக்லஸ் பாருங்கள், நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1 லேக்குக்கு மேலே ஒரு 8,800 எக்ஸஸ் வருது. 1,08,800 வருது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு 1,08,000 1,08,800க்கு நீங்கள் வாங்கின ஒரு பீஸு ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதை வேண்டாம், ஏதாவது கொஞ்சம் கூட இதோட பெட்டராக ஒரு பீஸ் எடுக்கணும், இல்லைனா வேண்டாம் வளையல் மாதிரி, இல்லாட்டி இந்த பீஸ் கொடுத்து ஒரு கம்மல், நெக்லஸ், ஒரு ஸ்டெட்டு, ஒரு ரிங்கு, ஒரு பெண்டன்ட் அந்த மாதிரி ஒரு செயினோட எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை கொடுத்துட்டு அப்படியே மாற்றி எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இதில் கம்மியாகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து 1 லேக்குக்கு மேலே 8,800க்கு நீங்கள் வாங்கியிருக்கு. ஆனால் 1,03,360. ஓகே, அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் இதை ரிட்டர்ன் எடுப்போம். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ சொல்கிறேன். இந்த பீஸு பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட எல்லாம் கம்மல் கூட நம்ம வேணும் அப்படின்னா மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் கம்மல் இருக்கும். 1,41,500 வருது இது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1,41,500.
இந்த டைமண்ட் எல்லாமே உங்களுக்கு 18 கேரட்டில் தான் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற டைமண்ட் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டைமண்ட் எப்போவுமே வந்து 18 கேரட்டில் ஏன் வர்ற அப்படின்னா அது 22 கேரட்டில் அந்த பல்லுக்குள்ளே தான் அந்த ஸ்டோன் எல்லாம் வச்சுருப்பா. மேக்ஸிமம் பல்லுக்குள்ளே அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பா. அப்போ வந்து 18 கேரட்டு அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே வந்து 22 கேரட்டுக்கு வரும்போது சீக்கிரம் அந்த ஸ்டோன் கழண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டைமண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு சென்ட்டுக்கு இன்னைக்கு பார்த்தா 550 600 இருக்குது. நார்மல் சின்ன சின்ன ஸ்டோன் சொல்கிறேன். பெரிய ஸ்டோனுக்கு போகும்போது இந்த ரேட் வேரியேஷன் வரும். ஒரே ஒரு கேரட் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது 1 lakhக்கு மேலே வரும். நான் சொல்கிற கணக்கு கேரட்டுக்கு வந்து 55,000க்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, 1,20,000 ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்க, 1,20,000. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு ஹார்ட்டில் இதோட ஒரு கம்மல் தான் நான் உங்களுக்கு காமிச்சது இடையில, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதோட பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருக்குது. 13,600 தான் வருது. 1 lakhக்கு மேலே ஒரு 13,600 வருது. சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு ஸ்கொயரு ப்ளஸ் ரவுண்டில் கொடுத்துருக்கு. ரவுண்டு ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன்ஸில். இது 1 lakhக்கு மேலே ஒரு 5,000 மட்டும் எக்ஸஸ் வருது. சூப்பராக இருக்கும் இது. அப்புறம் இந்த பீஸ் தான், இதோட ஸ்டெட்டெல்லாம் இருக்குது. ஸ்டெட்டு நான் அதுக்கு முன்னத்த வீடியோவில் காமிச்சிருக்கு இதோட ஸ்டெட்டு. இது பாருங்கள், ரொம்ப வேறு லெவல், ரொம்ப எலிகெண்டாக இருக்கும். வெயிட் கொஞ்சம், ப்ரைஸ் கொஞ்சம் வருது. 2,60,700 வருது. 2,60,700 வருது. ஆனால் வேறு மாதிரி இருக்கும் டிசைன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக க்யூட்டான ஒரு ஐட்டம். ப்ரைஸும் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நெக்லஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் இது ஓகே. ஏன்னா 53,000 தான் வருது. 53,000க்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கிக்கலாம். செயின் வித் டாலரோட நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் 9,000 இருந்து கூட நீங்கள் எடுக்க முடியும். அது தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ. இப்போ இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு செயினும் ஒரு டைமண்டு டாலரும் வாங்கினா எந்த பட்ஜெட்டில் ஸ்டார்டிங் வாங்கலாங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 lakhsக்கு மேலே ஒரு 40,000, 3,40,000 வருது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். சூப்பரான ஒரு பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஓகே, அப்புறம் நிறைய பேர் இந்த முகப்பு செயின்ஸு டைமண்டில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். டைமண்டில் நம்ம முகப்பு செயின் வைக்கல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி தான் நம்ம செஞ்சு தர வேண்டியிருக்கும். இது வந்து 1,37,800 வருது இந்த நெக்லஸ். இது சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிச்சான ஒரு ஐட்டம். இதோட ஸ்டெட்டு மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். இதோட ஸ்டெட் இருக்கு. ஓகே பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல இந்த பீஸு, சூப்பராக இருக்கும். டைமண்டே எல்லாரும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வந்து அது இனியெல்லாம் ஃப்யூச்சரில் எல்லாம் வந்து டைமண்டு இல்லாத ஒரு டைமண்டாவது ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்க மாட்டான் மேக்ஸிமம். நான் சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறேன். அதுக்கும் கீழே இருக்கிறவங்க டைமண்டுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டைமண்டில் ஒரு ரிங்கா ஒரு ஸ்டெட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்டெல்லாம் டைமண்ட் அப்படின்னா ஒரு பயமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். வாங்கினா எப்படி விற்க முடியுமா, விற்கும்போது அடுத்த கடையில் கொண்டு போய் கொடுக்கணும், அது எவ்வளோ கம்மியாகும், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக வந்துட்டு இருக்கு, ஒரு கிளாரிட்டி ஆயிடுச்சு இப்போல்லாம். ஏன்னா இப்போ நம்மளோட பிராண்டே வந்து 5,000 ஜஸ்ட் 5%, 10%. எக்ஸ்சேஞ்சுக்கு 5% மட்டும்தான் லெஸ் ஆகும். இது என்ன சொல்கிறது, கேஷ் வேணும் அப்படின்னா 10%. இப்போ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கு. அப்போ அதனால தைரியமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 6 month கூட போடுங்க, ஒரு 10,000க்கு வாங்கிடுச்சு. நம்ம ஒரு 6 month போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணால் கூட நமக்கு 9,000 கையில் கிடைக்குமே. 1,000 ரூபா தான் போகுது. ஒரு ஆசைக்காக கூட நம்ம டைமண்ட் போட்டு பார்க்கலாமேங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சான்ஸ் தான், இதை எடுத்து பார்க்கலாம். ஸ்வாவோட ஐட்டம் அது வந்து நவரத்னா ஜுவல்லரி மேட்டுப்பாளையத்திலே வந்து எடுக்கணும்னுலாம் இல்லை. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வேணாலும் எடுக்கலாம். நம்ம ஷாப்பு வரும்போது நீங்கள் வாங்க, நம்ம ஷாப்புக்கு வாங்க. மற்றபடிக்கு இப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னா கூட நீங்கள் அங்கே கூட எடுக்கலாம். ஓகே, நீங்கள் சர்ச் பண்ண போதும் ஸ்வா டைமண்ட்ஸ் வந்து சென்னையில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணலாம். எனக்கு அந்த ஷாப்பு ஹாரிஸ் நாடார் எனக்கு தெரியல, கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு ஷாப்பில் இருக்குது டைமண்டு, சென்னையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்வாவோட ஷாப்பே இருக்குது.
அந்த ஷாப்புக்குள்ளே கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்வாட தனி ஷாப்பே இருக்குது. ஸ்வா டைமண்ட்ஸோட ஷாப்பே வந்து சென்னையில் இருக்குது. மாலுக்குள்ளே என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் ஒரு டீட்டெயில் வேணால் உங்களுக்கு தரேன், ஒரு நிமிஷம். சென்னையில் வந்து ஃபினிக்ஸ் மால் உங்களுக்கு தெரியல, வேளஞ்சேரியில் வந்து ஃபினிக்ஸ் மால் இருக்குது. ஃபினிக்ஸ் மாலில் வந்து ஸ்வா டைமண்ட்ஸோட ஷோரூமே இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் வேணாலும் எடுக்கலாம். இல்லை நம்ம வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு டைமண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சா ஒரு பிராண்டிலிருந்து நீங்கள் வாங்க முடியும். அதுவும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எல்லாமே மற்ற எந்த பிராண்டோடையும் பெஸ்ட்டாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது நீங்களே விசாரிச்சுக்கலாம். மற்ற பிராண்டுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்குது, ரீசேல் கேஷு அப்படின்னா, கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு நீங்களே ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பெட்டராக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்வா டைமண்ட்ஸ்லேருந்தே வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கனெக்ட் பண்ணி ஆகிறவங்களுக்கு கனெக்ட் ஆகலை, எங்களை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா 042542255656 நம்மளோட லேண்ட்லைன் நம்பரு, அதுக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.